பாண்டியா நாட் அ பேட் மூவ். நம்ம ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்தா, பட் ஹீ வில் ஹீ வில் டெஃபினெட்லி டிமாண்ட் கேப்டன்சி. ஆமா ஆமா இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி மாற்றி தான் ஆகணும்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆமா என்ன ஓகே, இந்த சமயத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக சஞ்சுக்கு தான் போகுங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஆமா இந்த சமயத்தில் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் சஞ்சு ஆடணும்னு வந்தால் அது எப்படி இருக்கும், அது Okay. அது எப்படி ஜெல் ஆகும் ஓகே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்கே டீம் மைனஸ் சஞ்சு ஐடியல் டீம் ஃபார் ஹர்திக் பாண்டியா. மைனஸ் சஞ்சு ஓகே மைனஸ் சஞ்சு ஓகே ஐடியல் காம்பினேஷன் ஃபார் ஹர்திக் பாண்டியா டு லீடு. ஆ ஆ ஆ ஒரு கேப்டனாக இந்த டீமுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சூப்பர் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு சீனியர்ஸை லீட் பண்ண தெரியாது. ம் அதுதான் இப்போ மும்பை இந்தியன்ஸில் அவருக்கு நடக்கிற பிரச்சனை. ம் ம் ஜிடியை பிரமாதமாக பண்ணார். காரணம் என்னென்னா Juniors. எல்லாருமே எஸ் பாஸ். சொல்ற பேச்சு கேக்குறவங்க ஆமாம், அந்த மாதிரி பிளேயர்ஸு இங்கே இருக்கிற எல்லாம் புது பசங்க ம் சொல்ற பேச்சு கேக்குறவங்க சொல்கிற பேச்சை கேட்குறாங்க. ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ம் பட் சஞ்சு ஓகே அவரோட எண்ணம் என்னவா இருக்கும், நான் அங்கேருந்து ஆர்ஆர்லேருந்து எனக்கு கேப்டன்சிலாம் விட்டுட்டு நான் இங்கே வந்த காரணமே நீங்கள் இந்த வருஷம் இல்லைனாலும் நான் என்னைக்கோ ஃப்யூச்சரில் ம் சிஎஸ்கே லீட் பண்ணுவேங்கிறதுக்கு தான். இதுக்கு இவன் வந்து குறுக்க வந்து நின்ட்டானே. ம் ம் மும்பை இந்தியன்ஸில் நடந்த அதே ஈகோ கிளாஷ் இங்கே நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்?